வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. எல்லாமே மண்ணுதானையா, இதை சிந்திச்சு பார்த்தா எல்லாமே மாயைதானையா. எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயைதானையா. எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயைதானையா. பூமியின் கீழே நடப்பதுவும் காண்பதுவும் எல்லாமே மண்ணுதானையா. இதை எண்ணி பார்த்தா எல்லாமே மாயைதானையா. இதை சிந்திச்சு பார்த்தா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பரலோகத்தின் தேவன் தாமே இந்த சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்திலே எளிமையான 2 காரியங்கள் உண்டு என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒன்று, ஆலோசனை சொல்வது. இந்த நாட்களில் இருக்கக்கூடிய பேச்சு வழக்கிலே சொல்வோமானால் அட்வைஸ் பண்ணுவது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு காரியம் சாக்கு போக்கு சொல்வது, காரணங்கள், ரீசன் சொல்வது அப்படின்னு. ஆலோசனைகளை குறித்து நிறைய காரியங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆலோசனை சொல்றது எளிது, ஆனால் அதை ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபாலோ பண்ணாதான் தெரியும் அதனுடைய வழிகள் அப்படின்னு சொல்லி நாமும் அநேகருக்கு ஆலோசனைகளை கொடுத்துருப்போம். நமக்கும் அநேகர் ஆலோசனைகள் சொல்லுகிறதை நாம் கேட்டிருப்போம். ஆனால் நாம் அறிந்தும் நம்ம அறியாமலும் கூட நிறைய சாக்கு போக்குகளை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறோம். உதாரணமாக, நாம் ஒவ்வொரு வருடத்தினுடைய துவக்கமும் ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்போம். இந்த வருடத்திலே ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய உடலை பாதுகாப்பதற்காக, பராமரிப்பதற்காக, உடலை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் நான் உடற்பயிற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்மள அநேகர் தீர்மானத்தை எடுத்திருப்போம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒரு சில நாட்கள் நாம் உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்வதை தாமதிக்கிறோம். பின்பு உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்வதை நாம் ஒரு சில நாட்கள் நிறுத்தி விடுகிறோம். பின்பாக முழுவதுமாக உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்வதை நாம் விட்டுவிடக்கூடியவங்களாக இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையே நாம் மறந்து விடக்கூடியவங்களாக இருப்போம். அதற்கு நமக்கு நாமே சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன? அந்த உடற்பயிற்சி கூடத்தை நடத்தக்கூடியவரிடத்திலும் நமக்கு நாமும் சில காரணங்களை சொல்லிக் கொள்வோம். அதிலே பிரதான காரணம் எதுவென்று பார்க்கும் பொழுது, வேலைப்பளு அதிகமாக இருப்பதினாலே குறித்த நேரத்திலே எனக்கு உடற்பயிற்சி கூடத்துக்கு வர இயலவில்லை என்று நாம் சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனால், அந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு வரக்கூடிய அந்த நேரத்திலே வேறொரு வேலைகள் வந்துவிட்டது என்று நாம் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். இதுவெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரோக்கியத்துக்காகவும் நன்மைக்காகவும் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாததற்கு நாம் காரணங்களை, சாக்கு போக்குகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது. இன்னும் மிக சிறந்த உதாரணமாக சொல்லும் பொழுது, நம்மளே அநேகர் இந்த சாக்கு போக்குகளை சொல்லியிருப்போம். நாம் படிக்கக்கூடியவர்களாகவோ அல்லது வேலை ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடியவர்களாகவோ இருப்போமானால், நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு தாமதமாக செல்லும் பொழுது என்ன காரணங்களை, சாக்குப்போக்குகளை சொல்கிறோம்? பள்ளி பேருந்து தாமதமாகிவிட்டது, வரவேண்டிய நேரத்திலே பஸ் வரவில்லை என்று சொல்லி நிறைய சாக்குப்போக்குகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே மிக மோசமான ஒரு சாக்குப்போக்கு எது என்று சொல்லி வேதத்திலே, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அப்படிப்பட்ட உலகத்திலேயே மிக மோசமான சாக்கு போக்குகளை சொன்ன மனிதர்களை குறித்து அவர் பேசுகிறார். அந்த ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாமா? லூக்கா 15வது அதிகாரம் வசனம் 16 24 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். இந்த ஒரு வேத பகுதியில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மிக மோசமான ஒரு சாக்கு போக்குகளை சொன்ன மனிதர்களை குறித்து பேசுகிறார். நாம் அந்த பகுதியை வாசிக்கலாம். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய், எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது,
வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்லத் தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் எடுக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார் என்று வாசிக்கிறோம். இதிலே இந்த உலக வழக்கத்திலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன ஒரு சம்பவம்? ஒரு மனிதன் இருந்தான், அவன் பெரிய விருந்தை அங்கு ஏற்பாடு செய்திருந்தான் என்று வாசிக்கிறோம். ஒரு பெரிய விருந்து என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவன் இந்த உலகத்தின் பார்வையிலே மிக ஒரு பணக்காரராக, ஐஸ்வர்யம் உள்ளவராக, அநேகரால் மதிக்கப்படத்தக்கவராக, கனத்திற்குரிய ஒரு நபராக அவர் காணப்பட்டிருக்கக்கூடும். அந்த ஒரு நபர் தன்னுடைய வீட்டிலே ஒரு விருந்து வைத்திருப்பதாக எல்லாருக்கும் அங்கு அறிவிக்கிறார். பொதுவாக இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது ஒரு விருந்துக்கு யாரை அழைப்பார்கள் என்றால், தங்களுக்கு நெருக்கமானவர்களை, தங்களுடைய சொந்தக்காரர்களை, தங்களுடைய நண்பர்களை, தங்களுக்கு பழக்கமானவர்களை விருந்துக்கு அழைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. இந்த ஒரு பெரிய மனிதரும் கூட அவர் அதை தான் செய்தார். இங்கே நாம் வாசிக்கிறோம், ஒரு பெரிய மனிதன் விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் அங்கு என்ன நடந்தது? விருந்துக்கு அழைக்கப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவரும் அங்கு சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒரு மனிதன் சொன்ன சாக்கு போக்கு என்ன? அவன், ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், அந்த வயலை போய் பார்க்கும்படி போக வேண்டும் என்று சொன்னான். நன்றாக சிந்தித்து பார்த்தோமானால், நாம் ஒருவரை விருந்துக்கு அழைக்கும் பொழுது எந்த நாளிலே அந்த விருந்து, எந்த நேரத்திலே அந்த விருந்து என்பதை எல்லாவற்றையும் நாம் அறிவித்து தான் அவர்களை அழைக்கக்கூடியவர்களாக இருப்போம். இந்த ஒரு மனிதன் வயலை போய் பார்க்க வேண்டும் என்று சொன்ன அந்த மனிதன், அவனுக்கு ஏற்கனவே அந்த விருந்து எப்பொழுது எந்த சமயத்தில் என்று நன்றாக அறிந்திருந்தவனாக இருந்தான். ஆனாலும் கூட அந்த சமயத்தில்தான் அவன் வயலை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். நன்றாக யோசித்து பார்த்தோமானால், அவன் அந்த வயலை பார்க்காமலா வாங்கியிருந்திருப்பான்? அந்த வயலை குறித்து திட்டமாய் விசாரிக்காமலா வாங்கியிருந்திருப்பான்? அவன் நிச்சயமாக அந்த வயலை குறித்து எல்லா காரியங்களையும் அவன் அறிந்திருந்தவனாகத்தான் அதை வாங்கியிருப்பான். அந்த வயலினுடைய மண்ணினுடைய தன்மை என்ன, அந்த ஒரு மண்ணிலே என்ன விளையும், அந்த மண்ணிற்கு நீர் எங்கிருந்து வரும், அந்த மண் எப்படிப்பட்ட ஒரு மண் என்பதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்துதான் ஒரு வயலை வாங்க முடியும். இவனும் அப்படிப்பட்டவனாகத்தான் வயலை வாங்கியிருப்பான். ஆனாலும் கூட அவன் அழைக்கப்பட்ட அழைப்பை நிராகரிக்கும்படிக்கு ஒரு மோசமான சாக்கு போக்கை அவன் சொல்லக்கூடியவனாக இருந்தான். இரண்டாவது மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது அவனும் கூட அவன் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினான் என்று வாசிக்கிறோம். அவனும் 5 ஏர் மாடு கொண்டேன், அதை நான் உழுது பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை வாசிக்க முடிகிறது. அவனும் கூட அந்த பெரிய மனிதன் அழைத்த அந்த அழைப்பை நிராகரிப்பதற்கும் அந்த விருந்துக்கு செல்வதற்கு மனமற்ற ஒரு மனிதனாகவும் இருந்து கொண்டு அவன் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினான். மூன்றாவது மனிதன், இந்த இரண்டாவது மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் அந்த விருந்துக்கு வர முடியும், ஆனாலும் கூட அவனுக்கு வர மனதில்லை. அந்த மாடுகளை தொழுவத்திலே விட்டுவிட்டு பின்பாக கூட அவன் அந்த மாடுகளை பார்க்க போயிருக்க முடியும். ஆனாலும் கூட அவன் விருந்தை புறக்கணிப்பதையே மையமாக கொண்டு சிந்தித்திருந்ததனால் அவன் விருந்துக்கு வராமல் போனான். மூன்றாவது மனிதரை பார்க்கும் பொழுது அவனுக்கு இப்பொழுதுதான் ஒரு வேளை திருமணமாகி இருக்கலாம். திருமணம் ஆனதனால் அவன் தன் மனைவியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னான். நன்றாக யோசித்து பார்த்தால், ஒரு விருந்துக்கு கணவன் மனைவியாக போவது என்பது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம், எவ்வளவு ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு காரியம். ஆனால் அவனும் கூட அந்த விருந்தை புறக்கணிக்கக்கூடியவனாக இருந்தான். இவ்விதமாக
3 பேர் அந்த விருந்தை புறக்கணித்தார்கள் என்று வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் கூட ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் கூட அவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். வேதத்திலே மத்தேயு புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் கூட அவர் அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்த தேவன், என்னை அழைத்த தேவன், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் யாரை அழைக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களையும் கூட அவர் அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? அவரும் ஒரு விருந்திற்காக அழைக்கிறார். அந்த விருந்து எப்படிப்பட்டது? அந்த விருந்திலே எது பரிமாறப்படும்? இந்த உலக பிரகாரமான விருந்துகளிலே பரிமாறப்படுகிறது போல சைவ உணவுகளும் அசைவ உணவுகளும் இனிப்பு உணவுகளும் அல்லது கார உணவுகளும் அல்ல. அவர் அழைக்கக்கூடிய ஒரு விருந்து மகிழ்ச்சி என்ற விருந்துக்கும், சந்தோஷம் என்ற விருந்துக்கும், நிம்மதி என்ற ஒரு விருந்துக்குமாய் உங்களை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த விருந்தை நாம் நிச்சயமாக பரலோகத்திலே, சொர்க்கத்திலே, அவருடைய வீட்டிலே நாம் பங்கெடுக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த எஜமான் விருந்துக்கு அழைக்கிற அந்த பெரிய மனிதர் எப்படிப்பட்டவர்? உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மிலே அன்பு வைத்து நம் மீது அக்கறையுடைய ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த விருந்துக்கு அழைக்கக்கூடிய நபர் நம்மை படைத்த தேவனாக இருக்கிறார். நம்மை விருந்துக்கு அழைக்கிற அந்த ஒரு தேவனை, இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவேளை அறியாதிருப்பீர்களானால் நீங்கள் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நபர் அவர் இயேசு கிறிஸ்துவாகத்தான் காணப்படுகிறார். இரண்டாவதாக, அந்த தேவன் யாரெல்லாம் அழைக்கிறார் என்று பார்க்கும் பொழுது மார்க் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். இயேசு அதை கேட்டு, பிணியாளுகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பொதுவாக நம்மில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒன்றை யாருக்கு கொடுப்போம்? நமக்கு யார் பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ, நமக்கு பிடித்தபடி வாழக்கூடிய, நமக்கு பிடித்தபடி பேசக்கூடிய மக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரலோக சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது பாவிகளான மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். யார் பாவிகள்? இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து தேவனுக்கு பிரியமானது இன்னது என்று மனசாட்சியினால் உணர்த்தப்பட்டு அதை அறிந்திருந்தும் அவருக்கு பிரியமானதை செய்யாத நீங்களும் நானும் தான் தேவனுக்கு முன்பாக பாவிகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் பிறந்ததிலிருந்து எவ்வளவோ பாவங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். பொறாமையும் பெருமையும் கோபங்களும் அதே போல சண்டைகளும் பகைமையும் இன்னுமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பாவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே பெருகி கொண்டிருக்கக்கூடிய, அதிகமாய் பெருகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் எதுன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய என்னுடைய பாவமாய் இருக்கிறது. மனிதன் நாளுக்கு நாள் பாவத்திலே பெருகி கொண்டிருக்கக்கூடியவனாய் இருக்கிறான். ஆபாச படங்களை பார்ப்பது, போதை வெறியிலே குடித்து திரிவது, மற்றவர்கள் போதைக்கு அடிமையாகும்படிக்கு அவர்களுக்கு சாராயத்தை வாங்கி கொடுப்பது, விபச்சார பாவம், சூதாட்டங்கள், சீட்டு விளையாடுதல், இது போன்ற பாவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைந்து காணப்படக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் பொய் சொல்லுகிறவனாக இருக்கிறான். மனிதன் ஒருவரை குறித்து மற்றவர்களிடத்திலே புறங்கூறக்கூடியவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட மனிதர்களால் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்திலே பிறந்த நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளான நம்மை அழைப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துக்கு வந்து பரலோக வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். நாம் சிந்தித்தது போல மனிதன் பாவிகளாக இருக்கிறான். அந்த பாவத்திற்கு ஒரு விளைவு உண்டு, ஒரு தண்டனை உண்டு. அந்த தண்டனையை மனிதன் உணராதவனாக இருக்கிறான். எஸ்கிமோக்கள் என்ற கூட்ட மக்கள் பனி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஓநாய்களை பிடிப்பதற்காக ஒரு தந்திரமான வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த முறை என்னவென்று பார்க்கும் பொழுது, ஒரு கூரான கத்தியை எடுத்துக்கொண்டு அதிலே அந்த கூரான கத்தியில் நுனியிலே சிறிது ஆட்டு இரத்தத்தை அவர்கள் ஊற்றி அதை பனியிலே உறைய வைப்பார்கள். உறைந்த பின்பாக திரும்பவும் அதை எடுத்து அதிலே இன்னும் ஆட்டு இரத்தத்தை ஊற்றி அதை இன்னுமாக பனியில் உறைய வைப்பார்கள். இப்படியாக 3-4 தரம் செய்ததுக்கு பின்பாக
அந்த ஓநாய் நடமாடக்கூடிய இடங்களிலே சென்று அந்த கத்தியை நட்டு வைத்து விடுவார்களாம். அப்பொழுது அந்த ஓநாய்கள் என்ன செய்யும்? அது அந்த இரத்தத்தினுடைய வாசத்தை இனம் கண்டறிந்து உணர்ந்து கொண்டு அதை நோக்கி போகும். அதை நோக்கி போனது பின்பாக கத்தியிலே இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை சுவைத்து பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு தரம் சுவைக்கும், திரும்பவும் இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது ஒரு தரை சுவைக்கும், திரும்பவும் சுவைத்து கொண்டே இருக்க அது உறைய வைக்கப்பட்ட இரத்தம் கரைந்து கொண்டே வரும். இந்த ஒரு ஓநாய்க்கு அது மிகவும் சுவையாக இருப்பதனால் அது நக்கிக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு பின்பாக அந்த கத்தியிலே ஆட்டினுடைய இரத்தம் இருக்காது. ஆனாலும் கூட அந்த ஓநாய் என்ன செய்யுமா? அந்த கத்தியை நக்கிக்கொண்டே இருக்குமா. அப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்று பார்க்கும் பொழுது, ஓநாயுடைய நாக்கிலிருந்து ஓநாயுடைய நாக்கை அந்த கத்தி கிழித்து அந்தனுடைய நாக்கிலிருந்து இரத்தம் அந்த கத்தியிலே பட ஆரம்பிக்கும். தன்னுடைய இரத்தத்தை தான் குடிக்கிறோம் என்று தெரியாமல் அந்த ஓநாய் மீண்டுமாக அந்த இரத்தத்தை குடிப்பதற்கு கத்தியை நக்க இறுதியிலே இரத்தமெல்லாம் வெளியேறி அந்த ஓநாய் மயங்கி விழுந்து அங்கு அழிக்கப்படும். அதே போலதான் மனிதனுடைய நிலைமை. மனிதன் பாவத்திலே சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கிறான். அந்த ஓநாய் எப்படியாக தன்னுடைய இரத்தம் என்று அறியாமல் அது ருசித்து கொண்டு இருக்கிறதோ, அதே போல மனிதன் பாவம் அழிவை தரும் என்பதை உணராமல் தொடர்ச்சியாக பாவத்தில் பெருகி கொண்டே இருக்கிறான். பணத்திற்காக பொய்களை சொல்வது, பணத்திற்காக மற்றவர்களை ஏமாற்றுவது, பதவியை பெறுவதற்காக அந்த பதவியிலிருந்து ஒருத்தரை இறக்குவதற்காக அவர்களை குறித்து தவறானவைகளை பேசுவது, பொய்களை பரப்புவது என்று சொல்லி மனிதனுடைய பாவங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த பாவங்கள் இந்த உலகத்திலே தேவனை விட்டும் இந்த உலகத்துக்கு பின்பாகவும் தேவனை விட்டும் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் அவன் இந்த உலகத்தில் செய்த பாவத்தின் தண்டனையாக அவன் தீ எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நரகத்துக்கு, அழிவுக்கு, ஆக்கினை தீர்ப்புக்கு அவன் போகக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அத்தகைய பாவிகளை நேசித்து அந்த பாவிகளை காப்பாற்றுவதற்காக, அழிவிலிருந்து அவர்களை இரட்சிப்பதற்காக, விடுதலை செய்வதற்காக இந்த உலகத்துக்கு வந்து அவன் செய்த பாவத்தின் பலனாகிய தண்டனையை, ஆக்கினை தீர்ப்பை சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டதோடு மட்டும் இல்லாமல் அவர் மரணத்தை ஜெயித்தவராய் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து உயிருள்ள தெய்வமாக பரலோகத்திலே அவர் காத்திருக்கிறார். அவர் உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். அவரிடத்திலே வருவதற்கு மிக சிறந்த ஒரு தகுதி எதுவென்று பார்க்கும் பொழுது, ஒரே ஒரு தகுதி எதுவென்று பார்க்கும் பொழுது, நாம் பாவி என்பதை ஒத்துக்கொள்வது மட்டுமே. நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிற அழைப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். கேட்கக்கூடிய இந்நாளிலே அவர்கள் அநேகர் சொல்லுகிற சாக்குப்போக்குகளை நீங்கள் சொல்லாதிருங்கள். எங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் எங்களை தண்டிப்பார்கள், எங்களை ஒதுக்கி வைப்பார்கள், எங்களை நேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள். அப்படி சொல்லி நீங்கள் அவருடைய நித்திய வீட்டை நீங்கள் எழுந்து போகாதிருங்கள். அப்படியாக சாக்குப்போக்குகளை சொல்லி நீங்கள் அழிவின் குழியிலே விழாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஒரு முறை 2 முறை அல்ல, பல 100 முறைகள் உங்கள் செவிகள் கேட்க என்னிடமாய் வாருங்கள் என்று அவர் அழைக்கிறதை நீங்கள் கேளுங்கள், நீங்கள் உணருங்கள். அவரிடமாக நீங்கள் திரும்பி வாருங்கள். நீங்கள் இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே, நான் பாவியான ஒரு மனிதனாய் இருக்கிறேன், நான் என் பாவங்கள் நிமித்தம் தண்டனைக்குரியவனாக இருக்கிறேன், என் பாவங்கள் தண்டிக்கப்பட வேண்டும், என் பாவங்கள் இந்த உலகத்திலே நான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைவதற்கு அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கிறது. தேவனே, இத்தகைய மகா கொடிய பாவத்திலிருந்து என்னை இரட்சியும் என்று நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் சீக்கிரமாய் வரக்கூடியவராக இருப்பார். உங்களிடமாய் வந்து உங்களை மன்னித்து உங்களை தன்னுடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார். நீங்கள் அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்கிற இந்த வேளையிலே நீங்கள் அவரிடமாக வந்து உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்கள். அறிக்கையிட்டு, ஆண்டவரே, இனிமேல் இந்த பாவத்தை என் வாழ்விலே செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவரிடமாய் சொல்லி உங்களுடைய பாவங்களிலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள். மனம் திரும்பும்படிக்கு உங்களை அழைக்கிற அந்த இயேசுவினுடைய சத்தத்துக்கு இந்த நேரத்தில் நீங்கள் கீழ்ப்படுவீர்களா? அநேகரை போல சாக்குப்போக்கு சொல்லாதிருங்கள். இயேசு கிறிஸ்து
உங்களுடைய பாவத்திற்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அது எப்படி என்று பார்க்கும் பொழுது, வானத்திலே மின்னலும் இடியும் இடித்து கொண்டிருக்கிற சமயத்திலே வானளாவிய கட்டடங்களை பாதுகாப்பதற்காக கட்டடங்களுக்கு உச்சியிலே ஒரு இடிதாங்கி வைக்கப்பட்டிருக்கும். அதனுடைய வேலை எது என்று பார்க்கும் பொழுது, கட்டிடங்கள் மீது இடி விழுந்து பாதிப்பு ஏற்படாதபடிக்கு அந்த இடியெல்லாம் அது தன் மீது அங்கு சுமந்து கொள்ளும். அதே போல தான் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தின் தண்டனை எல்லாம் அவர் தன் மீது சுமந்து கொண்டார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழு இருதயத்தோடு நம்பும்படிக்கு உங்களை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எல்லாமே மாயைதானையா, எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயைதானையா. பூமியின் கீழே நடப்பதுவும் காண்பதுவும் எல்லாமே மண்ணுதானையா. இதை எண்ணி பார்த்தா எல்லாமே மாயைதானையா. இதை சிந்திச்சு பார்த்தா எல்லாமே மாயைதானையா. எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயைதானையா. பூமியின் கீழே நடப்பதுவும் காண்பதுவும் எல்லாமே மண்ணுதானையா. இதை எண்ணி பார்த்தா எல்லாமே மாயைதானையா. இதை சிந்திச்சு பார்த்தா எல்லாமே மாயைதானையா. பையூரா தாய் வீட்டில் 10 மாதம் இருந்ததுவும், பொய்யூரான் இங்கு வந்து குழந்தையாக பிறந்ததுவும். பையூரன் தாய் வீட்டில் 10 மாதம் இருந்ததுவும், பொய்யூரான் இங்கு வந்து குழந்தையாக பிறந்ததுவும். எத்தனை நாள் இருப்போம் என்று உத்தரவாதம் இல்லையா. எத்தனை நாள் இருப்போம் என்று உத்தரவாதம் இல்லையா. சத்தியபரன் தேவன் தந்த ஜீவன் கூட இரவலையா. சத்தியபரன் தேவன் தந்த ஜீவன் கூட இரவலையா. எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயைதானையா. எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயைதானையா. பூமியின் கீழே நடப்பதுவும் காண்பதுவும் எல்லாமே மண்ணுதானையா. இதை எண்ணி பார்த்தா எல்லாமே மாயைதானையா. பொன்னாக மதிக்கப்படும் மண்ணான மாய உடல், பூ போல வதங்கிவிடும் ஜீவன் போனால் பூத உடல். பொன்னாக மதிக்கப்படும் மண்ணான மாய உடல், பூ போல வதங்கிவிடும் ஜீவன் போனால் பூத உடல். கருவோடு வந்ததையா ஆட்டம் போடும் நீச உடல். கருவோடு வந்ததையா ஆட்டம் போடும் நீச உடல். கருவாட்டுக்கு இருக்கும் விலை இதற்கில்லையே நாற்ற உடல். கருவாட்டுக்கு இருக்கும் விலை இதற்கில்லையே நாற்ற உடல். ஓ எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயைதானையா. எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயைதானையா. பூமியின் கீழே நடப்பதுவும் காண்பதுவும் எல்லாமே மண்ணுதானையா. இதை எண்ணி பார்த்தா எல்லாமே மாயைதானையா. இதை சிந்திச்சு பார்த்தா எல்லாமே மாயைதானையா. கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளும் சேர்த்து வைத்த சொத்துகளும் கூட ஒன்று வருவதில்லை. கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளும் சேர்த்து வைத்த சொத்துகளும் கூட ஒன்று வருவதில்லை. எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களே, நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள்.
இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு அண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இயேசுவே, என்னை மன்னியும், எனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தீரே, எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே, இரட்சகரே, எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர்தாமே வந்து நல்ல சமாதானத்தை, நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும். நான் பாவியாக இருந்தேன், எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். இயேசுவே, என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபையுள்ள பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுடைய சந்தேகங்களையும் ஜெப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம். தொலைபேசி எண் 9745236648. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே காஸ்பல் ஊழியங்கள், ஃப்ளாட் நம்பர் 1554 வாசன் சிட்டி, 15வது குறுக்கு தெரு, சோமரசம்பேட்டை, திருச்சி 620102. எங்களுடைய மின்னஞ்சல் satyamsatyame@gmail.com. தொலைபேசி எண் 9745236648. நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம். மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்தியமே என்ற சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியம்.